வயிற்று வலியை பொறுக்க முடியாமல் அவதிப்பட்டு வந்த இளைஞர் யூடியூப் பார்த்து தனக்குத்தானே ஆபரேஷன் செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவை சேர்ந்த ராஜாபாபு என்ற இளைஞர் அடிக்கடி வயிற்று வலியால் அவதிப்பட்டு வந்துள்ளார். இதற்காக அவருக்கு குடல்வால் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது. இருப்பினும் அதே இடத்தில் நீண்ட காலமாக அவருக்கு தொடர்ந்து வலி ஏற்பட்டு வந்துள்ளது. மருத்துவமனைக்கு சென்றும் தனக்கு தீர்வு கிடைக்காததால் விரக்தியிலிருந்த அந்த இளைஞர் இதனை சரி செய்ய ஆன்லைனில் வரும் வயிற்று வலி சம்பந்தமான குறிப்புகளை தேடி வந்துள்ளார். அப்போது யூடியூபில் இது தொடர்பான ஆபரேஷன் செய்யும் வீடியோக்களையும் அவர் பார்த்துள்ளதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அவர் தனக்குத்தானே ஆபரேஷன் செய்ய திட்டமிட்டிருக்கிறார். இந்நிலையில் ஆபரேஷன் தியேட்டருக்கு ரெடியாவது போல் தன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார். பின்னர் தனது வீட்டில் உள்ள ஒரு அறைக்கு சென்று கதவை பூட்டிக் கொண்ட அவர் வலி தெரியாமல் இருக்க தனக்குத்தானே மயக்க ஊசியும் செலுத்திக் கொண்டிருக்கிறார். அதைத் தொடர்ந்து கத்தியால் தனது வயிற்றில் வலதுபுறம் 7 சென்டிமீட்டர் அளவிற்கு கீறியிருக்கிறார். ஆனால் தான் எதிர்பார்த்ததை விட ஆபரேஷன் கத்தி ஆழமாக வயிற்றை கிழித்திருக்கிறது. இதனால் அவருக்கு வலி அதிகமாகி ரத்தம் வர தொடங்கியது. உடனே அதை சரி செய்ய முயன்ற ராஜாபாபு கிழிந்த இடத்தில் 12 தையல்களையும் போட்டுள்ளார். இருப்பினும் தவறான தையல்களால் இரத்தப்போக்கு நிற்காமல் தொடர்ந்து வெளியேறியுள்ளது. இதனால் பயந்து போன இளைஞர் கத்தி கூச்சலிட்டிருக்கிறார். பின்னர் அவரது அலறல் சத்தம் கேட்டு வீட்டில் உள்ளவர்கள் ராஜாபாபு இருக்கும் அறைக்கு ஓடி சென்று பார்த்துள்ளனர். அப்போது ராஜாபாபு இரத்த வெள்ளத்தில் சரிந்து கிடப்பதையும் வயிற்றில் கீறல் இருப்பதையும் பார்த்து உறவினர்கள் அதிர்ச்சியடைந்தனர். அதைத் தொடர்ந்து அவரை உடனடியாக மீட்டு உறவினர்கள் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். இளைஞர் நிலை மோசமாக இருப்பதை அறிந்த மருத்துவர்கள் முதலுதவி சிகிச்சை அளித்து வேறொரு பெரிய மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். தற்போது ஆபத்தான நிலையில் உள்ள ராஜாபாபுவுக்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர். யூடியூப் பார்த்து தனக்குத்தானே இளைஞர் ஆபரேஷன் செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.